இப்போ நான் கொஞ்சம் பளிச்சுன்னு பிரைட்டாக கண்ணுக்கு தெரிஞ்சோடனே இப்போ என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸை போட்டுட்ருக்கீங்க, ரொம்ப நல்லவ மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸை பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் இதே நான் வந்து வெறும் சமையலை மட்டும் போட்டுட்டு இருக்கும்போது ஏன் அப்போ ஒருத்தவங்க கூட லைக்கே போடல, ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணலை சேனலை? நான் ஒருத்தவனுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறேன், என் சேனலை நான் அனுப்பி எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணி நான் அனுப்புகிறேன் எல்லாருக்கும், இதான் என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப், நீங்கள் என்ன கண்டென்ட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த சமையல் பண்ணுறது, சப்பாத்தி சுட்டு எண்ணெய் ஊற்றுறது, கிரேவி தொட்டு சாப்பிட்றது, பணியாரம் சுடுறதுன்னு சமையல் நிறைய போட்டேங்க. ஆனால் அதுக்கு அவர் சொல்கிறேன், இதெல்லாம் யார் மேடம் பார்த்துட்டு உக்காந்துருப்பா, ஏதாவது இப்படியே கலர்ஃபுல்லாக புடவையை கட்டி ஒரு டான்ஸை போடுங்க, கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் உண்டுங்கிறான். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்லை அந்த மாதிரி அவன் சொல்கிறான். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மகாதன் ராஜன் 500 லைக்கு பண்ணியாச்சு மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஹாய் அக்கா, ரீட் மை நேம் ப்ளீஸ். ஹாய் 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 ஹாய். மெம்பர்ஷிப்பில் கங்க்ராட் சங்கர். விபி, ஹாய் விபி. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. லைக் பண்ணிட்டேன் செல்லம் அழகு. சாப்பிட்டியா கோபி? ஹாய் கோபி. இந்த நல்லவன் நம்ம சேனலில் பார்க்கவே 4 வருஷம் ஆகியிருக்கு, விடுடாடே. அதான் அதே தான். யுவர் ஐஸ். உங்கள் ஆர்கே அதுக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காதீங்க. அப்புறம் ஸ்பைடு நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணாது, ஸ்கிப் பண்ணிடுங்க, போங்க. லைக் பண்ணிட்டேன். தேங்க்யூ காய், தேங்க்யூ. ஸ்பைடி அதுக்கு தான் சொல்லிட்டேன், ஸ்கிப் பண்ணிடுங்கிற. நீங்கள் ரொம்ப நல்லவங்கங்க, என் சேனல்லாம் பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஜாஃபர் கிங்கு. ஐயோ தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லவரே எஸ்பின்னு சொன்னேன். நீங்கள் ரொம்ப நல்லவருங்க, நீங்கள் உத்தம, போங்க ஸ்கிப் பண்ணுங்க, போங்க. உத்தமனுக்கு ஏங்க எங்கள் சேனலில் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கை வலிக்க, போங்க. சுட தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கேன். மஹத், எனக்கு இன்னமும் அந்த வாட்டர் மாதிரி தெரியல. 3 times குடிச்சிட்டேங்க ஜூஸா. தண்ணி தான் தங்கம் அது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுருங்க. தங்கவேல், ஹாய் தங்கவேல். ஐயோ கோபம் வேண்டாம். கோபம் படலை செல்லம், சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லவங்களா நினைக்கிறாங்க, நம்ம அவங்க கண்ணுக்கு கெட்டவங்களா தெரியும். அப்புறம் நல்லவங்க எதுக்குங்க எங்களுக்கு வேற கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு கை வலிக்க டைப் பண்ணிக்கிட்டு. நல்லவங்க ஏதாவது பிரயோஜனமா யாருக்காவது கமெண்ட்ஸ் பண்ணோம்ல. ஏதாவது ஸ்கிப் பண்ணாக்கா எங்கேயாவது ரோடு, யாராவது ரோடை காமிச்சிட்டே கடையை காமிச்சிக்கிட்டே போவாங்க, அதை பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணணும். எதுக்கு நம்ம சேனலை பார்க்கணும், இங்கே வந்து கமெண்ட்ஸை போடணும். ஐ லவ் யூ நிலா குட்டி செல்லம். நீ செல்லம் சாட்டர்டே ஸ்பெஷல் இருக்கா, உனக்கு போய் சப்போர்ட்டு பண்ணுறாங்க பாரு. ஸ்கிப் பண்ணிட்டு ராஜா, அதை தான் நான் சொல்கிறேன். நல்லவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நீ சப்போர்ட் பண்ண தேவையில்ல ராஜா, நீ ஸ்கிப் பண்ணிவிடு. நீ ரொம்ப நல்லவன் தானே, போ. நீ போயிட்டு நல்லவங்க சேனல் எங்கே இருக்குன்னு முத்திரை குத்தி வச்சுருப்பாங்க,
ஹால்மார்க் சாப்பா மேலே வந்து இப்படி முத்திரை குத்தி இருக்கும் இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சேனலில் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து போய் கமெண்ட்ஸ் பண்ணு. போ, உனக்கு ஏதாவது கிரீடம் கொடுப்பாங்க. போடு. ஸ்பைடி, நீ ஏன் ஏதாவது கண்ணுக்கு தெரியாதான்னு பார்க்கறதான் நீ ஏன் லைவ் பார்த்துட்ருக்க? நீ என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரியே கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்க ஸ்பைடி. நீ இப்படிலாம் கமெண்ட்ஸ் போட்டால் நீ நல்லவனா? ஏண்டா தப்பான வழியில் பிறந்த நாயே ஸ்பைடி. வீடியோ பார்த்தேன் இருக்கு பண்ண, அது நான் கிடையாது, அது ஃபேக் ஐடி ராஜா. யாரை சொல்கிறேன்? அந்த ட்ரெயின் ஒரு நாளாவது லேட்டாக வராது. அந்த என்ன மணி? ஹாய் பேபி, ஹாய் பாலகிருஷ்ணா, ஹாய் பேபி செல்லம். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மாஸ்கை கலட்ட மாட்டேங்கிறீங்க? இஷ்டம் இல்லைங்க, அதனால தான். ஹாய் ராஜதுரை, சொல்லுங்க முத்தோ. தெரியுதுல்ல? பாரு சரியா? அதுக்கு தான் நீ லைக் இஸ் ஃபெயிலிங். டுடே ஒயிட் டி-ஷர்ட். நிலா என்பதெல்லாம் என்கிட்ட பேச வேணாம், ப்ளாக் பண்ண. இருங்க, பிளாக் பண்ணிடுறேன். இந்த ராஜாவை பிளாக் பண்ணிடலாம், இந்த ஸ்பைடியும் பிளாக் பண்ணிடலாம். நிலா தூங்குமா? செல்லோ சாட்டர்டே. என்ன டைம் ஆகுது? ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா சிஸ்டர். வாங்க பெயின். ஸ்ரீலங்காவா நீங்கள்? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி, உத்தமன் பேரில் ஒரு ஐடி கூட இல்லையே, நாளைக்கு ஓப்பன் பண்ணுறேன். போதுண்டா, லைவை முடிச்சுக்கோ. ஐ எம் ஃப்ரம் இந்தியா. இவரை பாருங்க. ஏய் தலை, நீ போய் தூங்கு போ, தூங்கு போ தலை. எனக்காக முழிச்சிட்டு இருக்க வேண்டாம். தூக்கம் வர்றவங்க தூங்கலாம் காய்ஸ். தூக்கம் வர்றவங்க தூங்குங்க தயவு செஞ்சு. எனக்காக யாரும் முழிச்சிட்டெல்லாம் இருக்காதுங்க. இது தேவையா? அந்த நாதாரி 2 நாய்களுக்கும் கடைசியில் பிளாக் பண்ணது தான் மிச்சம். பேசாமல் லைவையாவது பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இப்போ பிளாக் பண்ணி போயிட்டானுங்க. அவனுங்க எல்லாம் ஃபேக் ஐடி காய்ஸ். அவனுங்க இந்த மாதிரி பேச விட்டு ஏதாவது ரெக்கார்டு பண்ணி, அதனால தான் நான் பேச்சில் கூட ரொம்ப வல்கராக போகாமல் ஓரளவுக்கு மீடியமாக பேசுனேன். அழகிய சிரிப்பு, அழகுதான், வெரி நைஸ். எனக்கு தூக்கம் வரவில்லை, ஏக்கம் தான் வருது அவனுக்கு. அட பாவி, தூங்குறது பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஒன்று விட்டுட்டு போகிறது எனக்கு பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலை, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். ரொம்ப வல்கராலாம் வார்த்தையை விட மாட்டேன். அப்புறம் ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் ஒரு வேர்ட்ஸ். இப்போ இது நான் பேசுனது வந்து இது வந்து ஒரு நார்மல் தான், ரொம்ப வல்கர்லாம் கிடையாது. நீ நிறைய பேர் சேனலை போய் பாரு. ஐயா கண்டம் எனக்கு திட்டுறாளுங்கடா, ஓத்தா ஒம்மா புண்டங்கிறாளுங்க தெரியுமா? டே புண்டை மூடிக்கிட்டு போடா அப்படின்னே கேட்குறாளுங்க. எல்லாரும் என்ன நினச்சிங்க? டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நிலாவுக்கு எஸ் நெட்வொர்க் இஷ்யூவா? சந்துரு, ஹாய் சந்துரு. இவ்வளோ நேரம் பிளாக் ஸ்க்ரீனா? உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். 3 நிமிஷம் பார்த்தேன், 3% தான் இருந்தது. பார்த்தேன் சரி கடைசியில் எனக்கு தான் சுற்றுதுன்னு நினச்சி
பனியில் அட பாவி என்ன ஒரு ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனது நான் அப்புறம் அப்படியே ஃபோன் சார்ஜ் போட்டுட்டேன். அப்படியே ஆன் பண்ணால் சரி அப்படி அதுலேருந்து வந்துருச்சு பரவாயில்ல அப்படின்ட்டு. ஓ அப்படியா அவங்க ஓ அப்படிதான். டுடே லைவ் எது நான் என்ன டாபிக் சொல்ல வந்தேன் தெரியுமா? ஒரு நீ மற்ற லைவ்ல பார்த்துருக்கீங்களா கைஸ்? மற்ற லைவ்லலாம் ஒரு பேட் கமெண்ட் வந்துச்சுன்னு வச்சுங்க, ஏய் போடா மாலை வந்துட்டான் பட அந்த ஒரு மாதிரி பேசுவாளுங்க. நான் ஒருத்தி மட்டும் தான் இவ்வளோ விளக்கம். சரி நம்ம டீசெண்டாக பேசணும் அப்படின்றதுக்காகவே சரி நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க, நானும் டக்குன்னு அந்த வார்த்தை எனக்கும் வந்திருந்தான். சரி நீங்களாம் என்ன நினைப்பீங்க அப்படின்றதுக்காகவே நான் வந்து சரி வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பார்த்து இவ்வளோ நேரம்லாம் நான் ஒருத்தனுக்கு ரிப்ளை நான் கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு எனக்கு அவசியமே கிடையாதுல்ல. லைவ் ஹைலைட்டு எடுக்கலையே, எடுக்க முடியாது. இப்போ ஹைலைட் எடுக்கணும்னாக்கா இதில் என்ன ஒன்றுனா இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் உட்காந்ததுனால, ஒரே சேனலில் உட்காந்ததுனால நான் உன் லைவ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு நாள் உங்கள் அக்கா உன்னை பார்த்தேன். எங்கள் அக்காவை பார்த்தியா? இந்த ட்ரெஸ்ஸில் நிறையா ரீல்ஸ் ஹைலைட்டு போடுங்க, நான் கமெண்ட்ஸை போட்டு இருப்பேங்க. அங்கே பாரு அவரு. இது நல்லா இருக்காதே மோனி, இது வந்து ஒரு சொட்ட டைப்பில் இருக்கும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிப்பி 922 குடைக்கோள் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் ஹெல்ப் கிடையாது. போலைகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஃபேஸ்புக்கு ஃபுல்லாகவே ஃபேக் ஐடி, டேங்கோ ஃபுல் ஃபேக் ஐடி, ஒரிஜினல் யூடியூபில் மட்டும் நடமாடும் ஒரிஜினல் நிலாவே வாழ்க. வருக வருக. யாரும் காணோம். வந்துட்டாங்க ஜாஃபர் கிங். என்ன லைக்ஸு ரிவர்ஸில் போகுது, அது வந்து இப்போ நடுவில் கட்டாச்சுல்ல, அதனால தான். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. உண்மையாங்க என்னுடைய லேப்டாப் மேலே சத்தியம் இந்த காஸ்டியூம் நல்லா இருக்குங்க. ஒன்றா லேப்டாப் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லாமல் சொல்கிறோம். பேசாமல் நம்மளும் ஒரு லேப்டாப் வாங்கிடணும் போல இருக்கு. என் இதயம் ஆஃப் ஆயிடுச்சு டோலி, மனசு கேட்கல. நீயாவது மொக்க பீஸு, உன் அக்கா 2 பேருமே சூப்பராக இருக்காங்க. அது யாரா? எனக்கே தெரியாதவங்க. சத்தம் மட்டும் கேட்குதா? ஹாய் டியர், டிஷர்ட்டு செம்மையாக இருக்கு. காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வாங்கினியா? இல்லைடா தங்கம், சும்மா வீட்டில் குளிருக்கு வாங்கினேன். ஹலோ, நான் தெரியுறேண்ணா, ஃபுல் ஸ்க்ரீன் தெரியுதுண்ணா, ஃபுல் ஸ்க்ரீன் தெரியுது. நேற்று இந்த பேண்ட் தானே போட்டிருந்தா? ஆமாண்டா. நைஸ் வாய்ஸ் அக்கா. எம் சிங்கப்பூர். ஹாய் சிங்கப்பூர். கோகுல் ஹாய். தெரியுறேண்ணா. ஆமாண்டா, நான் தான் சொன்னல, இந்த ஒரு பேண்ட் மட்டும் 5 நாளைக்கு போட்டிருப்பேன் நான். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. சரி லைவ் முடிச்சிடலாமா? எனக்கே தெரியலங்க. உனக்கு தெரியலையா? மற்ற எல்லாருக்கும் தெரியுது. பேண்ட்டு கலர் வந்து டிசைனா நாட்டோட அடிக்கடி இந்த போட்டுட்டு தான் வெளியே போவேன்னு சொன்னதானே, அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டியா? அட பாவி. இப்போ இது கொஞ்சம் இந்த சைடு வந்து தையல் விட்டுட்டு கிழிஞ்சிச்சு. இதையே ரெகுலராக போட்டு போட்டு இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்க, இதான் கைஸ் நம்மளோட நிலைமை. நீ தெரியுற பட்டு உள்ள உண்ணுதல் மகேஷா, அதுலேயும் ஒன்றுக்கு போயிட்டா என்னடி பண்ணவா? தெரியல, வேண்டியது தெரியலங்க. அப்படி சொல்ல ரொம்ப ராசியான பாயிண்டா. ஆமாம், நீங்கள் வேறு. நான் கிழிஞ்சா கூட ஒரு சில ட்ரெஸ்ஸை விடவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா தச்சு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். மாஸ்கை எடுங்க. சரி ஓகே, லைவ் முடிச்சுக்கலாம், டைம் ஆச்சு.
சரி, அந்த சொச்சம் குறைஞ்சதில்ல, அந்த 500 லைக் மட்டும் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாழைக்கு அவங்க உள்ளே போடுறது கலர் கேட்குறோம். அவங்க உள்ளே போடுறது கருஃப்ளைங் கிஸ். அது நடுநிலையான இடம் எதுடா? எது? பாக்ஸு காஃபி. காஃபியா? எனக்கு காஃபி 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 வேணுமா? காஃபி ஒரு காஃபி 10 ரூபாங்க. காஃபி வேணுமா? என்ன காஃபி வேணும்? டிகிரி காஃபி வேணுமா? ஃபில்டர் காஃபி வேணுமா? டிகிரி காஃபி வேணும்னா 80 ரூபா. ஃபில்டர் காஃபி வேணும்னா 10 ரூபா. செல்லம் என்னோட ஃபைல்லையும் லைக் போட்டுட்டேன் பட்டு. ஓ தேங்க்யூ தேங்க்யூடா. தேங்க்யூ பட்டு. தேங்க்யூ பட்டு. எது? ஹாய் மோனி, சாப்பிட்டீங்க? வந்துட்டாடா, வந்துட்டா அக்கா, வந்துட்டாடா. ஹேமா அக்கா வந்துட்டா. ஆமாண்டா, அதோ இரு எடுத்துடுறேன். இது பவர் பேங்க் இருக்கு, பவர் பேங்க்ல போட்டுடுறேன். வாங்க பவர் பேங்க்ல போட்டுடலாமா? இருக்குது இருக்குது. இது எங்க மோஜி கிஃப்ட் எனக்காக வந்தது. சூப்பர் சாட் பார்த்தீங்களா? சிங் சங் சங் சிங் சங். பாச ஞாபகம் இருக்கா நம்மளோட கிஃப்ட்டு? ஹேமா வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஹேமா எனக்கு அக்கா தான். ஹலோ ஹலோ ஹலோ. அவங்க எனக்கு அக்கா, உங்களுக்கு அக்கா இல்லை. நான் 2 days முன்னாடி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். அப்படியா சாண்டி? இருங்க ஒரு நிமிஷம். ஐயோ, இதை ஏண்டி பிடுங்கின? இது கரெக்டாக தான் இருந்தது. இரு. இருக்கே போடும். டைம் இல்லை, வேலையில் சேர்ந்துட்டதுனால சுத்தமாக டைம் இல்லை எனக்கு. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணலாம். சார்ஜ் ஏறுது. ஓகே. அதுல சார்ஜ் இல்ல போல இருக்கு. இன்னொரு பவர் பேங்க் இருக்கு, அதுல போட்டுக்கிறேன். இதுல போட்டுக்கலாம். அதுல முடிஞ்சிச்சு. இதுவும் எனக்கு கிஃப்ட் வந்ததுதான் மோஸ்ட்ல இருந்து. ஏறுது. ஓகே ஏறுது. ஹவு மெனி பில்லோஸ் யூ ஸ்லீப் வித் அப்படின்னு யூடியூப் கேட்குது. சொல்லுங்க, நீங்க எத்தனை பில்லோஸை வச்சு நீங்க தூங்குவீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் 2 பில்லோ வச்சு தூங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ நான் 1 மாத்திட்டேன். 1:30க்கு அந்த ஆண்டிக்கு இங்கே என்ன வேலை, அதனால நிலாவை நான் போடுவேன். இன்னும் 2 லைக் தான் போட்டுடுங்க. ரொம்ப கம்மி தான் ஆனால் லைக் இன்னைக்கு நமக்கு. பாப்ஸு 2 பில்லோவா? கேட்டுக்கோங்க யூடியூபு. எங்க பாப்ஸு அப்பா விக்கல் வந்துருச்சு. தூங்க போகலைங்க, தூங்க போகலை. அது ஒரு சீக்ரெட் இருக்கு. இந்த முடிய போது பாருங்க. இன்றைக்கே ஃபில் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் கிட்ட நெருங்கிட்ட பாருங்க.
அதான் செகண்ட் சேனல் போகலை. செகண்ட் சேனல் போயிருந்தா 2000க்குள்ளே எப்படி அந்த ஃபஸ்ட்டு சேனலை முடிச்சு செகண்ட் சேனல் முடிச்சு 2 ஆகும்ல. அந்த டைமிங்கை நான் ஒன்றில் ஓட்டி இன்றைக்கி அந்த சப்ஸ்கிரைபை ஃபில் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் சொச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 57 தொட்டுடலாம். அப்படியே அந்த நெருக்கம் வந்து விட்டுட்டா கூட நாளைக்கு அப்படியே ஆஃப்லைன் சப்ஸ்கிரைபில் போயிடும். அந்த வாட்டரா இல்லை குவாட்டரா? வாட்ரு தாங்க அது. தூங்க போகிறதுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு தூங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாடா, கண்டிப்பாக. உன்னோட பில்லோ கிடைக்காத வரைக்கும் நோ பில்லோ. அக்கா, நான் தான் உங்களை நினச்சேன், அடுத்த உங்களுக்கு விக்கல் வருது. அட பாவி, உசுரே போ. அந்த அளவுக்கு விக்கல் அப்படியே அடைச்சிக்கிற மாதிரி இருந்துச்சுடா அந்த விக்கல். வைரம் அழகி. லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். ஐயா பாப்பா லைவ் விட்டு போகாது, இதயம் உடஞ்சி போயிரும்டா. ஏன் தூக்கம் வரலையா அவங்க யாருக்கும்? கைஸ், தூக்கம் வர்றவங்கெல்லாம் மோனி ஹேமா, ஹேமா யாரு நீ? என்ன நீ வந்ததுலேருந்து நீ மோனியை கரெக்ட் பண்ணுறதுல இருக்க? ஏதோ போனா போட்டு பிளாக் பண்ணாமல் வச்சுருந்தா நீ என்ன மோனியை கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்க? ஏன் உன் கண்ணுக்கு ட்ரீம் எல்லாம் தெரியலையா? யாரோ நினைக்கிறாங்க, யாரோ இல்லை, யாரோ தான் நினைக்கிறாங்க. யாருன்னு எனக்கு தெரியுது. மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷல்? வெரி ஹாட்டுங்க. அப்பா, அந்த ஒரு 2 நாதாரிங்களை நம்ம ரிமூவ் பண்ண உடனே நம்மளோட லைவே பாசிட்டிவாகிடுச்சு பார்த்தீங்களா? சரியான நாதாரி நாய்ங்க. ஐய, கழிச்சிட நாய்ங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு. சாப்பிட்டாச்சா? அது நான் தான். நீங்கள் தானா? அது என்னாச்சு சரோபுரம்? காய்ஸ், டபுள் டச் பண்ணி லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல சேனலை மறந்துடாதீங்க. உனக்கு அந்த கஷ்டம் கூட கொடுக்கக்கூடாது என்று நான் நினைப்பதே இல்லை. அட நாயே, அப்போ இவ்வளோ நாள் பொய் சொல்லிகிட்டு இருந்திருக்கான். நினைக்கல, அதாவது நினச்சேன்ட்டா. நீங்கள் என்ன பிளாக் பண்ண மாட்டீங்க சிஸ்டர்? ஒரே டவுட்டாக இருக்கே. யார் தாய் நீ? நிஷோட ஆளாக இருக்குமோ? நிஷு, வேலை பார்த்துட்டியா என்ன? நிலா, எனக்கு ஏதாவது ஒன்று பார்த்து விடு. உனக்கு திவ்யா போதுமா? திவ்யாவா இல்லை ஹேமாவா? ஹேமாவை டிபி வைக்க சொல்லுவோம். பார்த்துரு, நாளைக்கு பொண்ணு கேட்க போகலாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். மனோ ஹாய். மனோ ஹாய். சிவா ஹாய். சிவா, சிவகுமார், சரோ, இந்தா, ஐயோ கிங்கு, நீங்கள் கேட்குறதுக்கு என்னால் ரிப்ளை கொடுக்க முடியாத அளவுக்கு கொஸ்டின் இருக்குது. ஷையத் ஹாய். ஷையத் ஹாய். செல்லக்குட்டி, எல்லாம் சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தூக்கம் வரலையா? நாளைக்கு சாட்டர்டே. யாருக்கெல்லாம் நாளைக்கு ஒர்க் இருக்குது? நாளைக்கு யாருக்கெல்லாம் லீவ் இருக்குது? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரம் கமெண்ட்டை போடுங்க காய்ஸ். சிவா ப்ரோ, நான் கிருஷ்ணா காலேஜ் கோவிப்பூர்லாம் ஒரு ஊர் இருக்கா? அது எங்கே இருக்குது? வடநாட்டு சைடோ? பாப்பா நீ, நான் சும்மா தான் இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு கனெக்ட் பண்ணி விடுங்களா? ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி உனக்கு 3 குழந்தைங்க இருந்து இப்போ 4வது குழந்தைக்கு பிளானில் இருக்கேன்னு சொல்லிட்டேன். 3 குழந்தைக்கே அங்கே நாக்கு வலிக்குது, முடியலன்னு ஒரு நேரம் புலம்புறேன். இதில் வேற இவருக்கு இன்னொன்று கேட்குதா? இன்னொன்று என்ன டின்னர்? மோனிலே இருக்கா. சரி, இதை பார்த்து செஞ்சு விடுங்க மோனி. ஹேமாவை பாவம் உங்களை நினச்சி கமெண்ட்ஸை போட்டுட்ருக்கு. ஜானு, என்ன சொல்ல வர நீ? உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க எனக்கு. செல்லங்களே, லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பாடா, ஃபஸ்ட்டே போட்டிருக்கலாம், கட் ஆகாமல் அப்படி போயிட்டே இருந்திருக்கும். இதில் 10 லைக்கு நம்ம லாஸ் பண்ணிட்டோம் கட் ஆனதுனால. ஸ்க்ரீனை வந்து இப்படி டபுள் டச் பண்ணி லைக்கு போட்டுட்டு மேலே தெரியுது அந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் பட்டனை கொடுத்துருங்க. அப்பாடா, பரவாயில்ல. என்னது ரியோ ராஜ், தேங்க்யூ, வெல்கம் டு கோல்டு. ஏங்க, ஒரு நல்லவருங்க, பார்த்தீங்களா?
நான் ஃபுல்லாகவே ட்ரெஸ் கவர் பண்ணி நம்ம எவ்வளோ நீட்டாக உட்காந்து கூட அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. இந்த சில நாதாரிங்கெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டுருங்களேன், பேட் கமெண்ட்டை பார்த்துக்கோங்க இவங்கெல்லாம். சே. பையனா பொண்ணா ஃப்ரெண்டு? பையனா பொண்ணானா என்ன கேட்குறீங்க ஷையது? எனக்கு புரியல. நான் பொண்ணு தாங்க. அந்த ஸ்டாண்டர்டு எல்லாம் இப்போ அவங்க கேட்டாங்களா? சொல்லணும் இல்லைடா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதாவது உனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருந்தால் கூட நீ சொல்லிடணும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. சப்போஸ் அவங்க மனசில் இவன் சிங்கிளாக இருக்கான், டக்குன்னு ஒரு காதல் கதல் உருவாகுதுன்னா முன்கூட்டியே சொல்லிடணும்ல. நான் இப்போ எப்படி சொல்லிடுறேன், லைவில் சொல்லிடுறேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறேன்ல. ஏன்னா அப்போ தான் அவங்க மனசில் நம்மளை நினச்சி கோட்டை கட்ட மாட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடணும். இன்னொன்று கைஸ், இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வந்து கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட போகிறாங்களா? அது என்ன ரூல்ஸ்னு எல்லாருக்கும் தெரியுமா? தாமிரபரணி படத்தில் பிரபு காலில் மெட்டி போட்ட மாதிரி இனி ஆண்களும் மெட்டி போடணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட போகிறாங்களாம். அது 2030 அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண செய்ய போகிறாங்களாம். எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட வல்லவனாக இருந்தாலும் சரிதான், காலில் இனிமேல் சில்வர் ரிங்கு வந்து ஒரு ரிங் இருக்கணுமா. அப்படி அது போட்டிருந்தாக்கா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுவே வந்து நடு விரல போடாம பக்கத்து விரல போட்டா அவன் டிவோர்ஸ் ஆனவன் அர்த்தம். கல்யாணம் 30 இல்ல 30. சிஸ்டர் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஃப்ரெண்ட்லியா பேசுறீங்க. தேங்க்ஸ் ஹேமா. தேங்க்யூ ஹேமா, தேங்க்யூ. ஆனா என்ன உங்ககிட்ட எனக்கு பிடிக்காதது, நீங்க மோனியை தான் கரெக்ட் பண்ண பாக்குறீங்க ஹேமா. மோனி மேல ஒரு கண்ணாவே இருக்கீங்க. இது என்னோட பசங்களா வந்தா சோதனை. இது என்னடா பசங்களுக்கு வந்து சோதனை? ஆமா, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு மெட்டியை கழட்டி போட்டுட்டு போயிடுவீங்க. அதை பார்த்துட்டு பொண்ணுங்க இவன் கல்யாணம் ஆகாதவன் நம்புறதுக்கா? ஃபர்ஸ்ட் விரல் வந்து கல்யாணம் ஆனவங்க, செகண்ட் விரல் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவன், அடுத்து 3வது விரல்ல போடுறான்னா அவன் 2 டைம் கல்யாணம் ஆகி 2மே டிவோர்ஸ்ல இருக்குதுன்னு அர்த்தம். எதுலையுமே போடலைன்னா அவன் ஃப்ரெஷ் பீஸ்ன்னு. அது ஃப்ரெஷ் பீஸ்ன்னு அர்த்தம். இது கவர்மெண்ட் சொன்ன மாதிரி இல்லை, நீயா சொன்ன மாதிரி இருக்கு. இல்லைங்க, நிஜமாவே இது கவர்மெண்ட் ரூல்ஸ் தாங்க. 2030 ஆண்கள் கல்யாணம் செய்த ஆண்கள் நடுவிரலில் மெட்டியும், அதாவது டிவோர்ஸ் ஆன ஆண்கள் வந்து, அதாவது சாரி கல்யாணம் ஆன ஆண்கள் நடுவிரலில் மெட்டி, விவாகரத்து இது டிவோர்ஸ் ஆனவங்க வந்து பக்கத்து விரல் மெட்டியும், அப்புறம் வந்து 2 டிவோர்ஸ் ஆனவங்க அடுத்த 3வது விரலில் மெட்டியும். இதுதான் வந்து இதுதாங்க இனிமேல் 2030 போடக்கூடிய ரூல்ஸு. நான் சிங்கிளாக இருக்கேன்னு சொன்னேன்னா கை இருக்கு. அதான் ஒரு நீங்கள் சிரிக்கிறத பார்த்து எனக்கு சிரிப்பு வருதுக்கா. ஐயோ, நம்மள ஜோக்கர்னு நினச்சி சிரிக்கிறாண்டி. ஏண்டி நீ அதை பார்த்துட்டு நீயும் சிரிக்கிற? தம்பி ஜோக்கர் மாதிரிலாம் தெரியலல்ல. கழுத்தில் நேம் போட மாட்டி விட்டால் பார்க்க ஈஸியா. அது அசிங்கமாக இருக்குமில்லடா, அது அசிங்கமாக இருக்கும். அந்த போர்டை தூக்கி இப்படி குத்தும், வெட்டிக்கும். மெட்டி வந்து ஈஸிங்க, காலில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இனி வயசுக்கு வந்தா என்ன? ஜாப் இருக்கீங்க, உனக்கு என்ன வயசாகுது? உங்களுக்கு ஜோக்குனா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும் தாங்க, பிடிக்கும். நான் ஒரு ஜாலியான பர்சனுங்க. நீங்கள் ஜாலியாக கமெண்ட்ஸ் போட்டால் நான் ஜாலியாக ரிப்ளை கொடுப்பேன். அது புரிஞ்சிக்க தெரியாத கூமுட்டை குப்பனுங்க தான் என்ன பண்ணுறானுங்க, வந்து பேடாக கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கானுங்க பொறாமையில். அதுதான் கடுப்பாகி நம்ம டென்ஷன் ஆக வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் என் லைவ் ஃபுல்லாக பாருங்களேன், ஃபன்னாகவே இருக்கும், ஜாலியாக இருக்கும். பகலில் லைவு நோவா மேடம், பகலில் லைவ் வந்த ஒரு கரெக்டாக 10 நிமிஷம். ஒரு கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இல்லைங்க, நீங்கள் வேற 3வது கல்யாணம் 4வது கல்யாணம் பண்ணுற லிஸ்ட்டுக்காரங்களாம் இருக்கானுங்க. நீங்கள் வேற வடையாட்ட சைட்லாம் பாருங்கள், இப்படி ஒரு தாலி கட்டுவோம், இப்படி ஒரு தாலி கட்டுவான். 2 கல்யாணம் ஒரே டைமில் கூட ஆகும். சில பேருக்கு 5 கல்யாணம் 6 கல்யாணம் ஆனவங்களும் இருக்காங்க.
5 கல்யாணம் 6 கல்யாணம் ஆகுது அப்படின்னா அவனுக்குலாம் கழுத்துல சங்கிலியை தான் தொங்க விடணும். சிஸ்டர் மோனியை ரொம்ப பிடிக்கும், அவர் நல்ல ஃப்ரெண்டு. ஒன்றும் புரியலையே மோனி, எனக்கு தெரியாம ஏதோ வேலையை பார்த்து விட்டீங்களா? நிலா, அப்பனா காலில் நாங்கள் சூப்பு போட்டுக்கிறோம். ஷூவா போட்டுக்கோ, நீ எத்தனை வேணாலும் போட்டுக்கடா. நீ வந்து இப்போ ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ண வரனால இந்த பொண்ணுங்க கொஞ்சம் காலை காட்டுங்க அப்படின்னு நாங்களே கேட்டுடுவோம். நாங்கள் இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கேட்க போகிறது கிடையாது. சப்போஸ் அடுத்த ஜென்மத்தில் அடுத்த பிரிவில் கேட்கலாம்ல. ஏமா அவன் மெட்டி போட்டான்னா செட்டி போட்டான்னு பார்த்துட்டு இருக்க முடியும்? நான் பார்ப்பேங்க, காலை காட்டுங்கன்னு கேட்பேன். எனக்கு கல்யாணம்லாம் ஆகாமல் இருந்துச்சுனாக்கா நானும் அதை கேட்பேன். ஏமா ஓகே. ஹாய் பேபி, சொல்லுங்க வேலழகன், என்னது? ஓ, தப்பா சொன்னாக்கா நான் ரீட் பண்ண மாட்டேங்கிறேனா? சரி, தப்பா சொல்லுங்க. அப்படி என்ன தப்பா சொல்ல வரீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சு மனோ, கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. மை நேம் கணேஷ். சொல்லுங்க கல்பனா. ஐயோ இப்போ மனோ நினைப்பேன், அடி பாவி, நான் இது தெரியாமல் வேற நான் இவ்வளோ நேரம் லைவ்ல உட்காந்து கமெண்ட்ஸை பண்ணிட்டேனே. நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தேனே, இப்படியே கமெண்ட்ஸை போட்டு உஷார் பண்ணி நாளைக்கே தாம்பழத்தட்டு எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாளே கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் இது குழந்தைய பெற்று 2வது குழந்தைக்கு பல கற்பனை மனோ. உங்கள் கனவுகளை செதுத்து விட்டேன் மனோ, சாரி மனோ. மனோ, நான் உனக்கு அக்கா, வந்துடாது. ரிமூவ் த மாஸ்க். யாரை சொல்கிறீங்க? என்னையவா? உங்களை தான் சொல்கிறேன் மனோ. எனக்கு ஒரு லவ் யூ சொல்ல முடியுமா? லவ் யூவா? லவ் யூ செல்லோ. ஐயோ போச்சே, போங்க. சரி, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை காய்ஸ். ஐயோ கைஸ், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சப்ஸ்கிரைப். ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் போடுங்க. சீக்கிரம். அக்காவை பார்க்கவா கரெக்ட் பண்ணுறீங்க? இல்லை, அவங்க கரெக்ட் பண்ணலான்னு வந்தாங்க. ஆல்ரெடி கல்யாணம் குழந்தை இருக்குது, அதனால அவங்களுக்கு அக்கா. மூணு, நீங்கள் நல்ல ஃப்ரெண்டு. ஹேமா, செந்தில்குமார் விட்டா வீடு வெளியே வந்துருவாங்க, பார்த்து இருந்துக்க. அதுக்குத்தான் நான் வெளியில மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு போறேன். என் நிலைமைய பார்த்தீங்களா காய்ஸ்? இதெல்லாம் ஓவருக்கா. சரிடா தம்பி, ரோஸ் மில்க் வாங்கி தரேன், விடுறா. மேம், உங்கள் நோக்கம் என்ன? உங்களை இழுத்து போட்டு 2 சாத்துன்னு சாத்துராயா வேலை பார்க்குறதாங்க. இன்னைய வச்சு நீங்கள் விளையாடுறீங்க. பார்க்கலாம். இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். மறு வச்சுட்டு போனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆமாங்க, நானும் தலையவே சீவ மாட்டேன் வெளியில் போனப்போ. தலை சீவிட்டு போனா தானே. தலையெல்லாம் சீவுறது கிடையாது, பங்கரே போகிறது. ஒரு காட்டன் புடவை கட்டிப்பேன், சுடிதார் போட்டுப்பேன், ஷாலை போட்டு குத்திப்பேன், அங்கங்கே பின்ன போட்டு பின்னாடி வந்து கட்டிப்பேங்க. அப்படி சில நேரம் இப்படி கட்டிப்பேன் சைடில். நிறைய பேர் பார்ப்பாங்க, ஐயோ காமெடி பீஸ் அப்படின்ட்டு. ஏன் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்தாங்க, இப்போ தான் கொஞ்சம் ஜாலியான. ஒரே பேட் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஐயோயோ, என்னென்னா வருதுங்கிறீங்க. நீ என்ன பெரிய பத்தினியா? நீ என்ன நல்லவளா? நீ லைவ் எதுக்கு போடுற? என்னமோ இவன் வீட்டு கதவை திறந்து இவன் வீட்டில் நம்ம சேனலை வாங்கி இவன் காசில் நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே போடுறான் கமெண்ட்ஸு. இந்த பாருங்க, மனோ போட்டுட்டா பாருங்க. இந்த பொழப்பு கேவலமாக இல்லையாண்டிங்க பாருங்க. நீங்களே பார்க்குறீங்களா நம்ம எவ்வளோ ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பொழப்பு கேவலமாக இல்லையாவா? என்னமோ இவங்கிட்ட நம்ம தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு தாயே பிச்சை போடுன்னு கேட்ட மாதிரி இந்த பொழப்பு உனக்கு கேவலமா இல்லையான்ட்டு.
ஆமாம், நீங்கள் சூப்பராக இருக்கீங்களா? அதான் இப்படி கமெண்ட்ஸ் போடுறாங்க. என்னது இந்த பொழப்புக்கு இந்த இதுக்கலாமா? ம். முதல்ல பேரை சரியாக சொல்லு. ஹேமாவா இல்லை ஹேமாவா? ரெண்டும் ஒன்று தானடா. ஹேமா ஹேமா நீ போட்டிருக்குதே ரெண்டும் ஒன்று தான். ம். ஓகே சிஸ்டர், பாய். மோனிக்கிட்ட சொல்லிடுங்க. யுவர் ஜாப் யுவர் ரைட்ஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. சரி, லைவ் முடிச்சிடலாமா செல்லம்? போய் தூங்குங்க, டைம் ஆயிடுச்சு. மணி 1:47. இந்த டைமுக்கு தான் நம்ம எப்போவுமே லைவ் முடிப்போம். சரி, தூங்குங்க. எவ்வளோ அழகாக இருக்காளுங்க பாரு. இதை மாதிரிலாம் நம்ம உட்காந்தா இவனுக்கு என்னென்னு போடுவானுங்கன்னே தெரியலையே. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியலன்ட்டு உட்காரும்போது இப்படி ஒரு கமெண்ட்ஸ் வருதுன்னா, இப்படிலாம் உட்காந்தா இவனுங்களோட நிலைமை ஐயோ. அந்த லைவ்ல சாம்பார் கமெண்ட் போட்டுட்டு இருக்கான். அந்த லைவ்ல வருண் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த கண்ணு மட்டும் இப்படி வச்சிருப்பான் பாருங்க. அவன் பாருங்க காய்ஸ், இவனுங்களை என்ன சொல்றது. முத்து சுப்ரமணி, தேங்க்யூ 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 செல்லம், தேங்க்யூ செல்லம். எங்க நான் கொஞ்சம் பார்க்குறேன். ஆமா, சாம்பார் தான். அதில் ஒருத்தர் கேட்குறான், ஃப்ரீ மெம்பர்ஷிப்பு எப்படி பண்ணுவாதான்? மெம்பர்ஷிப்பு இதுதான். அதில் என்ன மெம்பர்ஷிப்புக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப்பு வேறு கேட்டுட்ருக்கான் அந்த சேனலில். இப்படி ஒரு சேனல் இருக்கிறதே நான் பார்க்கல, இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஓஹோ, ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டியா? ஜாயின் பார்க்கலாம். அதிகமாக தான் இருக்குது. ஐயோ, ரொம்ப அதிகமாக இருக்குது. தெரிஞ்சுக்கணும் யார் யார் நமக்கு போட்டியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஐய, டாபிக் சரியில்லை, எனக்கு பிடிக்கல. அப்போ இதெல்லாம் வந்து ஓகேம்மா இவனுங்க. ஏன் இங்கே போய் பேட் கமெண்ட்ஸை போடுறது? அங்கே பாரு அவள் எப்படி உட்காந்துருக்கா. ஏன் இதுக்கு மட்டும் தேடி பார்த்தேன், யாருன்னு தெரியலையே. பாய்டா செல்லாம், ஸ்லீப் தான். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி லைவ் போட்டிருந்தா இந்நேரம் இவனுங்க போடுற கமெண்ட்ஸு. ஆனால் நம்ம வந்து நார்மலாக கலன்னு பேசுறது தான் இவனுங்களுக்கு பொருட்களையே. பார்த்தீங்களா? நோனி என்ன ஹேமா உங்களை கரெக்டாக சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல லைவ் பார்ப்பாங்க போல். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. பாப்ஸா அங்கெல்லாம் ரிப்ளைவே பண்ணலை. அதை தான் இப்போ நான் சொல்கிறேன். நாங்கள் பாருங்கள், போடுற அத்தனை கமெண்ட்ஸுக்கு அவள் ஒரு ரிப்ளை தான் கொடுக்குறான். அப்புறம் அவளுடைய காஸ்டியூமை தான் காட்டுறான். அவளோட காஸ்டியூமை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாளே தவிர அடுத்தவங்களோட கமெண்ட்ஸ் வாங்கடா, இனிமேட்டு உங்களோட கமெண்ட்ஸுக்கு நானும் ரிப்ளை பண்ணவே மாட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் கழுவி ஊற்றுங்க, உங்களோட கமெண்ட்ஸில் அது செலக்டிவான கமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ரிப்ளை இனிமேட்டு. அங்கேயும் ஒருத்தவன் கமெண்ட்ஸ் போடுறான் அவளோட சேனலில் போயிட்டு, காய்ஸ் ஒரு ட்ராமா ப்ராடக்ட், டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி இன் மெம்பர்ஷிப்னு போடுறான் அவளோட லைவ்ல போயிட்டு. அங்கேயும் இருக்கு காய்ஸ் இந்த தொல்லை. ஐயோ ஓ, எல்லாம் சத்திய சோதனையா? சத்திய சோதனை. ஒரு பெண்ணாக பிறந்துட்டு உங்ககிட்ட நாங்க படுற பாடு இருக்கே. அச்சோ அச்சோ. எம்எஸ்
மெம்பர்ஷிப்பு லைவ் இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலையும் இருக்காங்கல்ல. ஆமா ஜாஃபர் கிங்கு. உங்க சிரிப்பு தான் என்னை ஏதோ பண்ணுது செல்லம். துரை, நான் படிக்கல ட்ரீமோட கமெண்ட்ஸ். நான் கோவமாக இருக்கேன். இந்த இந்த கோவம் தனியறதுக்கு 1 வீக் ஆகும். ஏன்னா என் மேலே தப்பே கிடையாது. நான் நல்ல எண்ணத்தில் தான் சூப்பர் சாட் பண்ணாங்க ட்ரீம். அதை வந்து பேரை மாற்றி சொல்லிட்டேன், அவ்வளோதான். எனக்கு சூப்பர் சாட் பண்ணியிருக்காங்கன்னு நான் எவ்வளோ ஆசையாக சொன்னேன். அதை லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் போய் பாருங்க அப்படின்னு நான் எவ்வளோ ஆசையாக சொன்னேன். பேர் மாறினது ஒரு குத்தமா? அதுக்கு போயிட்டு சேட் ஆகிக்கிட்டு கோவம் ஆகிக்கிட்டு இதாகிக்கிட்டு உங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? எனக்கு தான்டா கோவம் வரும். எனக்கு தான் வரும். உன்னை விட எனக்கு பல மடங்கு கோவம் வரும். நீ வந்து என்கிட்ட சாரி கேட்டால் நான் மன்னிச்சிருவேனா? நீ சாரியும் வேணாம், உன்னுடைய இதுவும் எனக்கு வேணாம். தூக்கி விடுற சாரியெல்லாம் குப்பைக்குள்ளே போட்டுக்கிட்டே இரு. கப்பல்ஸ் லைவ் போடுங்க. கப்பல் லைவ்னா பக்கத்தில் யாரையாவது ஆள் தான் ரெடி பண்ணணும். வாடகைக்கு தான் எடுக்கணும். நிஷோ தான் வாடகைக்கு எடுக்கணும். கப்பலுக்கு நான் எங்கெங்க போவேன்? கப்பல்ஸ்க்கு நான் எங்கெங்க போவேன்? எனக்கு சொல்லுப்பா, யாருன்னு இல்லைனா சாம்பார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ கேளு, அவன் சொல்லுவான் நாளைக்கு. அம்பியிலிருந்து அன்னையனாக மாறிய தருணம். இல்லை, நான் கோவமாக தான் சொல்கிறேன். எனக்கு கோவம் இருக்கு. எனக்கு என் கோவம் மேலே பட்டுன்னு தனியும் தண்டை. உன் மெசேஜை நான் பார்க்கவே மாட்டேன். ஏதோ பார்த்துருப்பேன் நான், ஆனால் இப்போ நான் பார்க்கவே மாட்டேன். மெசேஜை நான் பார்க்கவே மாட்டேன். நீயே மாற்றி கூப்பிட்ருக்க மாட்டேன். உங்கள் ஃப்ரெண்டுங்களோட நேமை வந்து சப்போஸ் உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்களா இருக்காங்கன்னா நீ பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு மாற்றி கூப்பிட்டதில்லை. நீ சொல்லு. ஹாய் வேஷ்டி, ஹாய் செல்வா. மெம்பர்ஷிப்புக்கு துரோகம் பண்ணனாயா? நானா? வாங்க, இதே பேரில் தான் இப்போ அங்கே நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். அட குரூப் நாய்ங்களா, இங்கேயும் வந்துட்டீங்களா நீங்கள்? காய்ஸ், இதே நேம்ல தான் இப்போ நான் அங்கே பார்த்தேன். அங்கேயும் இவன் தான் போட்டுட்டு இருந்தான். ராஜகோபி, உண்மைதான் துரை, உண்மைதான். நான் தான் இருக்கேன்ல. வாங்கய்யா, வாங்க வாங்கம்மா வாங்க. இது எல்லாம் ஒரு குரூப் போல. ஆமாம்மா, நம்மளாம் வந்து மூச்சு கட்டி இவனுங்களுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை கொடுக்கறதே வேஸ்ட் போல இருக்கு. சுத்தி சுத்தி உன்கிட்ட வந்துடுறாங்க பாரு. நம்ம இன்னொரு சேனல் பார்த்ததுனால தான் நமக்கு தெரியுது. செல்லக்குட்டி, நீங்க ஜாயின் பண்ணுங்க, நான் மெம்பர்ஷிப் வருவேன். ஒரே நிமிஷம், என்னோட மெம்பர்ஷிப் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியே இருங்க, ஒன்று பார்க்க போகிறீங்க. இப்போ அப்படியே வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க. இது எங்கே நமக்கு எங்கே இருக்குது? இதில் இருக்குமோ? இதுலேயும் இல்லையே. எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு தெரியலையே நமக்கு. இல்லை, சரி ஓகே, நம்ம இப்படியே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து போயிடாதீங்க கைஸ். லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க.
ஸ்பெஷல் ஷோ ஸ்பெஷல் வந்து கோல்டு லைவ்னு போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து தெரியும். கோல்டு கோல்டு ஐயோ கோல்டு லைவ் ஓகே, இது பக்காவாக இருக்குது. ஸ்பெஷலு லைவு நமக்கு மட்டும்தாயா இது வேலை செய்ய. சாய் ஓகே. இது எப்போ ஓகே கொடுத்துட்டு தான் ஓகே. என்ன பண்ணுறீங்க இனிமேட்டு? இப்படி தாங்க இனிமேட்டு நம்ம சேனலில் எந்தெந்த லைவில் அன்னன்னைக்கு நம்ம என்ன வர போகிறோமோ அதை வந்து இதை மாதிரி ஸ்க்ரீனில் வந்து போட்டு வச்சிட போகிறேன். யாராவது கேட்டால் இன்றைக்கி என்ன லைவ்னு கேட்டால் அங்கே பாருங்கள் மேலே தெரியுது, அதை பாருங்கன்னு சொல்லிடுவேன். நான் ஒவ்வொரு போய் சாம்பார் இருக்காங்க. லூஸ், அதை விட அந்த டாப்பிக்கை விட்டுடு. அந்த டாப்பிக்கை விட்டுட்டு மோனி, அந்த டாப்பிக்கை விட்டுடு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரே நிமிஷம், இது வந்து நமக்கு வேண்டாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து இல்லை, நம்ம தெரியாமல் இருக்கோம் கைஸ். ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ வந்து அடுத்தது சும்மா இதை போட்டு வைப்போமே. இனிமேட்டு இதுதான் செய்யணும். ஓகே. ஓ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இங்கே. கோல்டு ஓகே. இனிமேட்டு இப்படி தான். அதான் டெய்லியும் இதை ஃபாலோ பண்ணிக்கோ. அவ்வளோதான். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இது ஒன்று நம்ம போட்டு வச்சுருவோம். போட்டு வச்சுருவோம். யாருக்கெல்லாம் தூக்கம் வருதோ, தூக்கம் வர்றவங்க போங்க கைஸ். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒன்றும் தெரியல, தெரியும், இனிமேட்டு தெரியும். எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஹாய் பூச்சி, ஹாய் ஹாய் பூச்சி, ஹாய் ஹாய். லோகேஷ் ஹாய் செல்லம், ஹாய். அப்புறம் வந்து விஐபி லைவ் வரல தங்கம். கோல்டு சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து டிபியை டச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஜாயின் பட்டன் கிடைக்கும். அப்புறம் ஃபேஸ் க்ளோஸ் ஆகுது. விடுங்க, இது இப்போ நம்ம வச்சு தான் பார்த்துருக்கோம். அப்புறமா நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு அதை அப்படியே நகர்த்தி வச்சுக்கலாம். பாப்ஸி, இதை டச்சு பண்ணணுமா? நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னென்ன வருதுன்ட்டு. ஆன்சர் பண்ணலாம். ஆமாம், நீங்கள் அதை டச் பண்ணாக்கா ஆன்சர் கேட்குது. கீழே கமெண்ட்ஸ் பண்ணலாம், அதை டச் பண்ணுங்களேன். டேங்கோ கிடையாதுங்க, டேங்கோ வந்து ஃபேக் ஐடி. டேங்கோ வந்து ஃபேக் ஐடி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இப்போ தெரியுது, மொபைலில் மட்டும்தான் தெரியாது, லேப்டாப்பில் தெரியல. ஓ, லேப்டாப்பில் தெரியல, மொபைலில் தெரியுதா? ஓகே.
சும்மா இதை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. இனிமேல் டெய்லி இதை ஃபாலோ பண்ணிக்க. ஆமாண்டா ஆமாண்டா, இனிமேல் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். என்ன லைவ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட வேண்டியதுதான். டச் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஆமாம், டச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் பண்ணி பார்க்குறேன். ஒரு ஹாய்ன்னு போடுவோம். அப்புறம் எதுவும் எனக்கு தெரியலங்க. ஹாய் பாப்ஸு. ஓ, இது ஒரு மாதிரி மெம்பர்ஸ் மாதிரி காமிக்கும் போல இருக்கு. வேறு யாராவது பண்ணுங்க காய்ஸ். அதாவது ஜாயினில் இல்லாதவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதை தொட்டு ஆன்சரை தொட்டு பண்ணுங்க. பார்த்தீங்களா? இருங்க, அப்போ ஜாயின் இல்லாதவங்க பண்ணுங்க. இனி இரவு வணக்கத்துக்கு மயிலாடுதுறையிலேருந்து மணி. ஹாய் அளவு. அவ்வளவுதான் மணி. வாங்க வாங்க. கோல்டு எனக்கு $10 கோல்டு ஜாயின் பண்ணணுமா? இல்லை இல்லை இல்லை, பண்ண சொல்லி சொல்கிறது. என்ன ஆக்சஸ்ன்னு கேட்டால் அதை தெரியுது பாருங்கன்னு சொல்லிட வேண்டியதான். இன்றைக்கி என்ன மெம்பர்ஷிப்னு கேட்பாங்கல்ல, இதோ பாருங்கள், இந்த ஆக்சஸ் தான். ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே நம்ம எடுத்து காமிச்சிட்டோம்னாக்கா அது ஈஸியாக இருக்கும். ரியோராஜ் ஸ்பெஷல் லைவ் இல்லையா பட்டோ? இல்லை இருக்கு பட்டோ, இதில் போட்டு வச்சுருக்கேன் பட்டோ. என் கமெண்ட்ஸை போடுங்க. அப்படி நீங்கள் பண்ணுங்க. ஜாஃபர் இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஹாய் டியார். அதுக்குள்ளே போய் மெசேஜ் பண்ணால் நார்மலாக தான் வருது. அப்போ அந்த இது வரல, அந்த கிரீடம் மாதிரி மெம்பர்ஸ்ன்னு வருதுல, அது வரலை. இது சூப்பர் ஐடியாவாக இருக்குது. ஆமாம் பாலா. ஆமாம், மெசேஜ் அதில் பண்ணுறேன். ஓகே மோனிமா. பாப்ஸு கமெண்ட்ஸ் தான் பண்ண முடியுது. ஓகே ஓகே, கமெண்ட்ஸ் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஜாயினுக்கு நம்ம போட்டு வச்சிடலாம். இன்றைக்கி இந்த மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிக்கலாம். எவ்வளோ என்னன்னு கேட்பாங்களோ, அதை மேலே தெரியுது பார்த்துக்கோங்க அப்படின்னு போட்டு வச்சிடலாம். இல்லை, அது போட்டால் தான் அவங்களுக்கு அது தெரியும். இல்லை, அது போடாமல் இருக்கக்கூடாது. போட்டு வைப்போம். இல்லை, வெறும் கோல்டுன்னு போட சொல்கிறீங்களா? கோல்டு லைவ் அப்படின்னு. நல்ல ஐடியா தான். ஆனால் வெறும் கோல்டுன்னு போட்டால் கோல்டு எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்களே, அதை நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கணுமா? சரி விட்ரா, ரொம்ப கம்மி தானே நிஷோ, விடு. நீ என்ன வெளிநாட்டில் இருக்க, குவைத்தில் இருக்க, உனக்கு என்ன குறை? இவ்வளோ பெரிய மூளை. பாப்ஸி இப்போ போட்டது கரெக்டு தான். கோல்டு அமௌண்ட்டு தெரியாது. ஓகே, நிலா செல்லம் ஃபஸ்ட்டு போட்டது. ஓகே, ஆமாம், அதுதான் சரியாக இருக்கும். 2 days விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ஓகே ஓகே. இதுவே இருக்கட்டுமா? டிஷர்ட்டை பிரமாதம். கோல்டு லைவ் தெரியாதா? எனக்கு தெரியுதே பாருங்க. இது என்னோட சேனல்ல இப்போ பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இங்கே காமிக்குது. சாரி கட்டலையா? இல்லை செல்லம், இன்னைக்கு கட்டலை. இன்னைக்கு செல்லக்குட்டி ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க நிலா தெளிவாக புரியும். தெரியுது. ஓகே. இது ஆரம்பத்திலேயே ஒரு தடவை சொன்னேன், அதுக்கு அடுத்து அப்படியே விட்டுட்டேன். அப்படியா? தெரியுது தான் சொல்கிறார் மோனி. ஓகே ஓகே ஓகே. ஸ்க்ரீன் எப்படி டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் பட்டனை கொடுத்துருங்க செல்லக்குட்டீஸ். ஒய் மாஸ்க்கு சும்மா போட்டிருக்கேன். இப்போதான் பர்ஃபெக்டாக இருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டன். யாரை இப்போ அடிக்கிற மாதிரி கிளம்புறீங்க? உங்களை தான் அடிக்கிற மாதிரி கிளம்புறேன். நல்லா இருக்குல்ல இந்த கெட்டப் கூட? எப்படி கையை தூக்கி மறந்துட்டேன், மொபைல் எடுத்துட்டேன்னு எடுக்கலடா. டிஷர்ட்டா? தூங்கலாமா? கோல்டு டைம், வெயிட் பண்ணுங்க. பாப்ஸ் நீங்களே ஸ்க்ரீனை ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்க.
ஓகேவா பாருங்க. ஆமாம் மோனி, கிளாரிட்டி ரெடியூஸரா? ஹே சதீஷ், என்ன ஆக்சஸ் முடிஞ்சிச்சா சதீஷ்? ஒரு ஆக்சஸில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோடா. சாரி தான் சூப்பர். சாரி நாளைக்கு கட்டிக்கலாம், இப்போ மெம்பர்ஷிப்புக்குள்ளே கட்டிக்கலாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப்பில் மட்டுமே. சொன்னதை உடனே செஞ்சதா சரித்திரமில்ல, அவங்க நினைச்சாதான் உண்டு. அந்த அந்த சேனலில் இருக்கா? ஓகே ஓகே சதீஷ், ஓகே. பொட்டு அழகு, சீக்கிரம் சீக்கிரம். சரி ஓகே, லைவ் முடிச்சிடலாம், டைம் ரொம்ப ஜாஸ்தி போதும். ஓகே செல்லக்குட்டீஸ், வாங்க இப்போ நம்ம மெம்பர்ஷிப் ஆன் பண்ணலாம். ஸ்பெஷல் ஷோ மெம்பர்ஷிப் லைவை தான் ஆன் பண்ண போகிறேன். யாரெல்லாம் அதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதில் பார்க்கலாம். விஏபி பர்சனலில் ஜாயின் பண்ணவங்க ஸ்பெஷல் ஷோ லைவை பார்க்கலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், ஓகே பாய் பாய். மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய், குட் நைட் செல்லம். இன்னைக்கு சிவராத்திரி. அன்னைக்கு டெஸ்ட் லைவ்ல இதை சொன்னேன். அப்படியா? ஐயோ எனக்கு தெரியல. பாப்ஸு குட் நைட். வாய்க்குள்ளே வருது, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். மோனிக்குட்டி குட் நைட். சரேகுட்டி குட் நைட். சங்கர் குட் நைட். நிஷு குட் நைட். தலை குட் நைட். சக்தி வெளி, நான் ஒரு பிளாக் பண்ண மாதிரி இருக்கு. பரவாயில்ல விடுங்கம்மா, நான் கோச்சிக்க மாட்டேன். சொல்லிட்டேன். ஓகே செல்லக்குட்டீஸ், ஒருத்தரோட பேர் என் வாய்க்கு வருது, ஆனால் நான் சொல்லவே மாட்டேன். ஓகே ஓகே பாய் பாய், குட் நைட் குட் நைட். மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். சேனலை லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல், வேற எங்கேயும் கிடையாது. போலியல்ல கண்டு யாரும்